ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு கிறிஸிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி ஒரு புது ரெசிபி மசாலா பூரி. ரொம்பவே டேஸ்டியாக சுவையாக இருக்கும். சின்ன பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சுடாக பூரி கூட நீங்கள் சில்லான தயிரும் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். நான் இங்கே 1.5 கிளாஸ் கோதுமை மாவு நல்லா ஜலிச்சு எடுத்துருக்கிறேன். அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரக மசாலா, ஓமோ 1/2 ஸ்பூன். கையில் நல்லா ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓமோ போடுங்க. ஓமோ நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பூரிக்கு. கொத்தமல்லி 1/2 கிலோ, புதினா 1/2 கிலோ. நான் கிழங்கு ஒரு 5 கிழங்கு மீடியம் சைஸாக குக்கரில் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அது இது கூட சேர்த்துருங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது பூரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப செம்மையாக இருக்கும். அப்புறமேட்டு ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு டேஸ்ட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் கம்மி இருந்தால் நீங்கள் திரும்பி இன்னும் கொஞ்சம் உப்பு மிளகாய் பொடி சேர்க்கலாம். நான் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி இன்னும் சேர்த்துட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு கொடுங்க. இது மாதிரி நல்லா ஒரு நல்லா மாவு பிசைஞ்சு இது மாதிரி நல்லா ஒரு டோ ரெடி பண்ணிடுங்க. ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுக்கட்டும். கடாயில் எண்ணெய் போட்டு அதில் ஒரு வெங்காயம் அதில் நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா நீங்கள் பூரியோ வடையோ இல்லாட்டி பக்கோடா ஏதோ செய்யும் போது அது எண்ணெய் குடிக்காது. நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் இது பூரி போடுங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லா வரும் பூரி. இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. நான் எல்லா வெங்காயமும் எடுத்துட்டேன். நீங்கள் பலகாரம் செய்யும் போது நீங்கள் இது மாதிரி ஒரு பேர் புளி போடுவாங்க. நான் இங்கே வெங்காயம் போடுவேன். அப்போ எண்ணெய் குடிக்காது. இது எண்ணெய் பதார்த்தம் செய்யும் போது பாருங்கள் பூரி எவ்வளோ நல்லா வந்திருக்குது, ப்ளஃபியாக வந்திருக்குது. இதை நல்லா சுடாவே நல்லா சில்லு தயிர் ஊறுகாய் கூட வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே செம்மையாக இருக்கும். நீங்கள் இதுக்கு கூட வேறு ஏதோ ஐட்டம்ஸ் இருக்குது தேவையில்லை. இது மாதிரி செஞ்சு உங்கள் பசங்க கொடுங்க. ரொம்பவே செம்மையாக இருக்கும். என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much for watching my channel. Have a nice day. God bless you.